என் அன்பான நேயர்களே, நான் உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணன். என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். பக்தி நேரம். பக்தி நேரத்திலே இன்றைய ஆன்மீக தகவலில் நேற்று சிவராத்திரி விரதம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு சிவராத்திரி உருவானது எப்படி, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏனென்னா ஒரு விரதம் நம்ம இருக்கோன்னா அதனுடைய கதையை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது இன்னும் ஸ்ரத்தையுடன் நாம் ரொம்ப பக்தியோடு நம்மால் விரதம் இருந்து அருளை பெற முடியும் என்பது பெரிய நம்பகத்தன்மை உள்ளதாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த சிவராத்திரி உருவானது எப்படி என்பதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இதே நேரத்தில் நாளைக்கு, இப்போ நான் 5லேருந்து 5:20 டெய்லி வருது பார்த்திங்களா, நாளைக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அந்த வைப் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா எல்லா சிவன் கோயிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக சில நாளில் பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரே நாளில் வரும். சில நாள் என்ன ஆகும்னா சிவராத்திரிக்கு முன்னாடி நாள் பிரதோஷம் வரும். அதே மாதிரி நாளை நாம் காணப்போகும் இந்த சிவராத்திரி, இந்த வைபவம் உலகம் முழுக்க உள்ள சிவாலயங்களில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாகி நாம் எல்லோரும் இந்த நன்னாளிலே சிவனுக்கு உகந்த இந்த ராத்திரியிலே அவரை பூஜித்து வணங்கி சிவன் அருளை பெறுவோம் என்று கூறி சிவராத்திரி உருவானது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினமாக எல்லாமே சிவன்கிட்ட சரணாகதி அடைய ஆரம்பிச்சுது. அப்போ என்ன போச்சுன்னா உலகம் ஒரு கட்டத்தில் நின்று போச்சு, அசையவே இல்லை. பார்வதி தேவிக்கு பயம் வந்துடுது. ஐயோ இது இப்படியே தொடர்ந்ததுன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு, உலகம் நிலையாக இருக்காது. ஆகவே சிவபெருமானை நோக்கி பார்வதி தவம் பண்ணுறா. ஈசனே, இந்த மாதிரி நீங்கள் மனமும் நீங்களும் நிஷ்டையிலிருந்து எல்லா உயிரினத்துக்கும் உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி வேண்டா. பார்வதி தேவி தவமிருந்து ஈசனை வேண்டும் ஒரு ராத்திரியாக இந்த சிவராத்திரி வந்தது என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஈசனுக்கும் 3 பேரில் யார் பெரியவர் என்ற ஒரு மமதை வருகிறது. அதில் முக்கியமாக பிரம்மதேவருக்கு ஆணவம் 4 தலைகளிலும் ஏறிக்கொள்கிறது. அப்பொழுது சரஸ்வதியை பார்த்து மும்மூர்த்திகளில் தானே சிறந்தவர் என்று கலைவாணியை ஒத்துக்கொள்ள சொல்லி சண்டை போடுகிறார். அப்போ மகாவிஷ்ணு போகிற போக பார்த்தா பிரம்மன் சாபம் கொடுத்துருவார் கலைவாணிக்கு. வாங்க சிவபெருமானே, அவரை போய் சாந்தப்படுத்துவோன்னு சொல்லி பிரம்மலோகத்துக்கு கேட்குறாரு. என்ன இவ்வளோ பெரிய தர்க்கம் பிரம்மதேவரே, எனக்கும் சிவபெருமானுக்கே ஒரு பெரிய தர்க்கம் நடந்துட்டுருக்கு, மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்று. அதுக்கு நீங்கள் தான் தீர்வு சொல்லணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி வச்சுட்டு பிரம்மதேவர்கிட்ட வராங்க. அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு, என்னது நீங்கள் 2 பேரா? ஏன் சொன்னான்? நான் தான் பெரியவன், படைக்கும் தொழிலை நான் செய்யலைன்னா காக்கிறது நீ எங்கே, அழிக்கிறது அவர் எங்கே அப்படின்னு சொல்லி பிரம்மதேவரின் ஆணவம் தலைக்கேறுகிறது. அப்பொழுது மகாவிஷ்ணு சொல்கிறார், பிரம்மனுக்கு ஒரு தலையில் கர்வம் இருந்தாலே தாங்க முடியாது, 4 தலைகளிலும் ஆணவம் கொடிகட்டி பறக்கிறது. சிவபெருமானே, நாம் இருவரும் இணைந்து பிரம்மதேவருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவோம் என்று கூறி மகாவிஷ்ணு சொல்கிறாரு, பிரம்மனே, ஒரு சிறிய போட்டி நமக்குள் வைத்துக்கொள்வோம். சிவபெருமானின் திருமுடியை யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று நாம் இது பண்ணிப்போம்னு சொல்லி பேசி என்ன ஆடுது, அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் சிவபெருமான் அப்படியே விஸ்வரூபம் எடுக்கிறாரு. பிரம்மனின் ஆணவம் ஏற ஏற சிவபெருமானம் வளர்ந்து கொண்டே போகிறார். அண்டங்கள் தாண்டி அப்படியே சிவபெருமான் மேலே போயிட்டே இருக்கார், வளர்ந்துட்டே போகிறாரு. பிரம்மதேவரும் போயிட்டே இருக்கார். மகாவிஷ்ணு பார்த்துட்டே இருக்கார். அப்போ சரஸ்வதி கேட்குறா, என்னங்க நீங்கள் போகலையா அப்படின்னோடனே, ஒரு ஸ்டேஜுக்கு விஷ்ணுவும் மேலே போகிறாரு. அப்போது பிரம்மதேவர்கிட்ட சொல்கிறாரு, பிரம்மதேவரே, நல்லா பாருங்கள், உன்னுடைய ஆணவம் வளர வளர
ஈசனும் வளர்ந்து கொண்டே போகிறார். என்னால் இதற்கு மேல் திருமுடியை காண முடியாது, நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறார். அப்போ கலைவாணி கேட்குறா, என்ன அண்ணா நீங்கள் வந்துட்டீங்க, அவர் வரலையான்னு. இல்லைம்மா, அது அவ்வளோ சாத்தியம் இல்லை சிவபெருமானின் திருமுடியை பார்க்குறது. நான் தோல்வியை ஒத்துன்ட்டேன், ஆனால் பிரம்மன் வந்து நான் விட மாட்டேன், நான் பார்த்துட்டு தான் அவர் அடம் பிடிச்சி மேலே போயிட்டுருக்காரு, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்போது சரஸ்வதி தேவி கேட்குறா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது எத்தனை நம்மளையும் மீறி ஒரு பக்தி உடலில் பாய்ந்து நம்மையும் அறியாமல் அந்த புல்லரிக்கும் இதெல்லாம் கேட்கும் பொழுது. அப்போ கலைவாணி கேட்குறா, ஈசன் திருமுடியை பார்க்குறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்குறா. அப்போ சொல்கிறாரு, ஆணவை மிகுந்த மனத்தாலும் கர்வம் கொண்ட தேகத்தினாலும் அவரை காண முடியும் என்று நினைக்கிறாய், தவறு. பக்தியோடும் தூய உள்ளத்தோடும் ஈசனை நினைத்தால் அவருடைய திருவடியை தொட்டாலே அவருடைய திருமுடியை காண முடியும். அதற்கு நான் இந்த உருவத்தில் இருந்தால் பார்க்க முடியாது, இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வராகாதார் எடுக்கிறார். அதாவது திருவடியை பார்க்குறது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கலைவாணி கேட்குறா. அப்போ சொல்கிறாரு, ஏம்மா, திருமுடியே அவ்வளோ தூரம் வளரும்போது அண்டங்களை தாண்டி செல்லும் பொழுது அண்ட சராசரங்கள் பூமிக்குள்ளே இருக்க திருவடியை பார்க்குறது அவ்வளோ ஈஸியாக, அதுவும் கஷ்டம்தான். ஆனால் என்னால் முடிந்தவரை இந்த உருவத்தில் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வராகாதாரம் எடுக்கிறார். அப்போ தான் வராகாதாரம் எடுத்து பூமியை தோண்டி 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 அப்படியே பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, இதன்னில் பிரம்மதேவர் வரும்போது தாழம்பு கீழே வரா. கீழே வந்துன்னு, தாழம்பு என்ன நீ இங்கே அப்படின்னு. என்ன பிரம்மதேவரே, நீங்கள் எங்கே இவ்வளோ தூரம், நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, நான் வந்து ஈசன் திருமுடியை பார்க்க போயிட்டுருக்கேன். உடனே தாழம்பு விழுந்து விழுந்து சிரிப்பா. என்ன சொன்னீங்க, ஈசன் திருமுடியை பார்க்க போனேன், என்ன விளையாடுறீங்களா, அது என்ன அவ்வளோ சாதாரண நினச்சிங்களா, நான் இப்போ விழுந்தன கீழே, நானே வந்து 7வது தாழம்பூ, எனக்கு வந்து நானே இப்போ எனக்கு முன்னாடி 6 தாழம்பூ தேவதைகள் இருந்துட்டாங்க, நீங்கள் என்ன அசால்ட்டாக பார்க்க போகிறேன்றீங்கன்னா. ஐயோ அப்படியா, சிவன்லேருந்து நீ வந்த, ஒன்றை பார்த்தா என்ன சிவபெருமான் திருமுடியை பார்த்தானே, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. உடனே பிரம்மதேவர் கேட்குறாரு, தாழம்பூ நீ இவ்வளோ காலம் இருக்க, 2400 ஆண்டுகள்னால் எப்படி நீ வந்து வாடாமல் இருக்க அப்படின்னு கேட்குற. அப்போ வந்து படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மதேவராக இந்த கேள்வியை கேட்பது, ஈசனின், நான் என்ன மனிதர்கள் நடுவில் இருக்கேன், ஈசனின் தலைமுடியை அலங்கரிக்கும் அங்கே உட்காண்டிருக்கிற நான் எனக்கு வாடுறது என்பது ஏது, இல்லை எனக்கு இதுதான் என்பது ஏதுன்னு தாழம்பு சொல்லும் பொழுது பிரம்மதேவர் அப்படியே புலங்காங்கி தாராரு. மா, எனக்காக ஒன்று பண்ணுறியா, நீ கீழே வந்து சிவனின் தலைமுடியை வந்து பார்த்தேன்னு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவார். அப்போ தாழம்பு, எப்படிங்க நீங்கள் எங்கே பார்த்தீங்க, ஏம்மா சிவனோட திருமுடியை பார்த்தா என்ன, சிவன் திருமுடியில் அலங்கரிக்கும் தாழம்பூவை கண்டால் என்ன, ரெண்டும் ஒன்று தான். தாழம்பூவும் அவளுக்கு சந்தோஷம், ஏன்னா தன்னை பெருமையாக பேசலான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். மகாவிஷ்ணு வந்து வராகாதாரம் எடுத்து கீழே போயிட்டே இருக்கார். அப்போது அப்படியே மண்ணை தொடும்போது சிவபெருமான திருவடி இருக்குது. அப்போது காலை தொட்டேன்னு, ஐயோ பறந்தாமா, இது என்ன விளையாட்டுன்னு சொல்லி சிவபெருமான் கீழே வரார். அப்படியே இருங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் திருவடியை தொட்டோடனே சிவபெருமான் குனிகிறாரு. அப்போ திருமுடியை பார்த்துடுறாரு. அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் அங்கே இருக்கார். பார்த்தீரா பிரம்மதேவரே, உன்னுடைய ஆணவம் வளர வளர ஈசன் வளர்ந்து கொண்டே போனார். எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு இறைவனிடம் சரணாகதி தத்துவம் அடையணும், அவரை நீங்கள் விஸ்வரூப தரிசனமாக பார்க்கணுன்னா அவருடைய திருவடியை தொட்டாலே, ஐயோ பக்தன் என் காலில் விழறானேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம யாராவது ஒருத்தர் காலில் விழும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஐயோ என்னப்பா எழுந்துருப்பான்னுவாங்க. அதே தான் இங்கேயும். ஸோ இறைவனை வந்து நாம் திருமுடியை காண நினைக்கும் பொழுது அவருடைய திருவடியை பற்றிவிட்டாலே இறைவன் திருமுடியை பார்க்கலாம் என்ற ஒரு தத்துவத்தை உணர்த்தும் இந்த ராத்திரி தான் சிவராத்திரி. அப்போ சொல்லுவார் சிவபெருமான், எம்பெருமானை நாராயணா, நாம் 2 பேரும் ஒரு நாடகத்தை நடத்துகிறோம், ஆனால் நீங்கள் ஒரு தனியாக அதுக்குள்ளே ஒரு நாடகம் போட்டு எப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு சொல்லிவிட்டீர்கள். பிரம்மதேவரே, இனி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆணவத்தோடு அலைந்து நீங்கள் இந்த மாதிரி பொய் சொன்னதுனால இனிமேல் உங்களுக்கு ஆலயங்களே கலியுகத்தில் கிடையாது, உங்களுக்கு யாரும் தனி சன்னதி வைத்து பூஜை பண்ண மாட்டார்கள் வந்து சிவன் வந்து சாபம் கொடுக்குறார். அதனால தான் இன்னி வரைக்கும் பாருங்கள், பிரம்மதேவருக்கு எங்கேயுமே கோவில் கிடையாது, அவருக்கு என்று ஒரு தனி சன்னதி இல்லை. அதேமாதிரி தாழம்பு வந்து பொய் சொன்னதுனால
தாழம்பூ பொய் சொன்னதால அவர் என்ன சொல்லுவார், நீ என்ன தான் என்னோடய தலைமுடியை வந்து அலங்கரிச்சிருந்தாலும் கேவலம் மனிதர்கள் மாதிரி நீ பொய் சொன்னதுனால இனிமேல் நீ வந்து கொடிய விஷங்களுடைய நாகங்கள் நடுவிலே நீ இருப்பாய். அதனால தான் பாருங்கள், தாழம்பூ எங்கெல்லாம் செடி இருக்கோ அங்கெல்லாம் நாகம் இருக்கும். இது வந்து தாழம்பூக்கு கொடுத்த ஒரு சாபம், பொய் சொன்னதுனால, பொய் சாட்சி சொன்னதுனால. எவ்வளோ பெரிய வரலாறு பாருங்கள் சிவராத்திரி. இதுதாங்க ஈசனுடைய திருவிளையாடல். அதே போன்று ஒரு வேடன் வந்து புலிக்கு பயந்து நேராக என்ன பண்ணுறான், ஒரு மரம் மேலே ஏறிக்கிறான். அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம். அவன் அந்த மரம் மேலே உட்காந்து என்ன பண்ணுறான், நமச்சிவாய நமச்சிவாய சிவபெருமானே காப்பாற்று காப்பாற்றுன்னு அந்த மரத்துலேருந்து ஒரு வில்லுமாக பிடிச்சி போடுறான் அந்த லிங்கத்து மேலே. அப்போது அந்த வேடனுக்கு அந்த முக்தி தரார். அதையும் அந்த நாள் தான் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி பார்க்கடலை கடைந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அந்த விஷத்தை வந்து சிவன் ஆலகால விஷத்தை அருந்தும் பொழுது இந்த இடத்துல பாரதியை டப்புன்னு நிறுத்துறா. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக விஷம் பரவிடலை, அதனால் இங்கே நிறுத்தினால நீலகண்டன் என்று பெயர். அதையும் சிவராத்திரி நாளில்தான் அது நடந்ததாக கூறப்படுகிறது. புராணங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு தான் உள்ளடக்கி சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சிவராத்திரி ஏன் உருவாச்சு அப்படின்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி நவகிரக வழிபாடில் சொன்னேன், மனோகாரகன் என்று அழைக்கப்படும் மாத்ருகாரகனான சந்திர பகவான் தான் நம்முடைய ஆசைக்கெல்லாம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறார். இந்த மாதிரி ஆசைகளை அடக்கி, சிற்றின்ப ஆசைகளை அடக்கி சிவபெருமானிடம் சரணாகதி தத்துவத்தை அடைய நமக்கு இந்த சிவராத்திரி விரதம் வந்து அவ்வளவு ஒரு உதவியாக இருக்கின்றது. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, தேய்பிறை, அதாவது பௌர்ணமியிலேருந்து தேய்பிறையிலேருந்து கரெக்டாக 14வது நாள். இன்னொன்று பாருங்கள், பொதுவாக அந்த வெள்ளைக்காரங்க வெளிநாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 13th டே வந்து அவங்க எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஜென்ரலாக டெவில்ஸ் டேன்னு பேர். படம்லாம் வந்துருக்குமே பார்த்துருக்கேன், ஃப்ரைடே தி 13th. இந்த மாதிரி 13ன்றதை வந்து ஒரு பேட் வைப்ரேஷனான நம்பர். சில பேர் நான் இன்னும் கூட பார்த்துருக்கேன், நிறைய பேர் 13ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்து யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து கொடிய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம், ஈவில் ஃபோர்ஸஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேய் பிசாசு அதுக்கெல்லாம் வந்து குடியிருக்கிறதா ஒரு ஐதீகம். நம்ம படமே வந்து 13ஆம் நம்பர் வீடுன்னு. அந்த 13 வந்து ஃப்ரைடே தி 13th அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு படம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த 13ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் வைபான நம்பர் என்று ஜென்ரலாக ஒரு கருதப்படுகிறது. மக்களிடையே குறிப்பாக வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கு அந்த 13 என்பது ஒரு என்ன பண்ணுறது, ஒரு தீய சக்திகளை கொண்ட நம்பர் என்று அவர்களால் நம்பப்படுகிறது. ஆகவே இந்த 13ஆம் நாள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் பிரதோஷம் சில நாள் வரும். அந்த பிரதோஷத்தில் என்ன, விஷத்தை நீக்கி, ஆலகால விஷத்தை உண்டு அந்த விஷத்தை நீக்கி தேவர்களுக்கு ஜென்ம சாபல்யம் கொடுத்த தினமாக பிரதோஷம், தோஷங்களை நீக்கும் தினமாக பிரதோஷம் கொண்டாடப்படுகிறது. 14ஆம் நாள் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. மாசி மாத சிவராத்திரி வரும் இதே மாதிரி. ஆனால் மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்பட்டு ஈசன் அன்று இரவு முழுவதும் நிஷ்டையில் இருந்து நம்மை அழகாக காத்து கொண்டிருக்கிறார் என்பது இன்றும் எல்லோரோலும் கூறப்படுகின்றது. அத்தோட இந்த சிவராத்திரி விரத மகிமை வந்து நேற்று நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, எப்படி விரதம் இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சிவராத்திரி வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை? இந்த சிவராத்திரி வரலாறில் இத்தனை மனோகாரகனான மாத்ருகாரகனான சந்திர பகவான் கொடுக்கின்ற இந்த சின்ன சின்ன ஆசைகளை வேறறுத்து, அந்த ஆசைகளை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணோம்? பக்தியின் மூலமாக, தத்துவ சரணாகதி தத்துவத்தின் மூலமாகத்தான் நீங்கள் வந்து அந்த கோலை அடைய முடியும். அதாவது அந்த லட்சியம் என்ன? சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறுவது. நல்லா கேட்டுக்கோங்க, ஆசைகள் வேறு, லட்சியம் வேறு. நான் சொன்னது எப்பவுமே சொல்கிறேன், லஸ்ட்டுனா ஆசை, விஷுனா என்ன தெரியுமா? விஷுனா நமக்கு லட்சியத்தை அடைய நினைக்கிறது. லட்சியம், கோல், ஆம்பிஷன், பல பொருள் தமிழுக்கு ஒரு தமிழ் சொல்லுக்கு நிறைய ஆங்கில அர்த்தம் இருக்கிறது ஆங்கில மொழியிலே. ஸோ இந்த மாதிரி லட்சியத்தை அடைய இந்த சின்ன சின்ன ஆசைகளை துறந்து இறைவனிடம் சரணாகதி தத்துவம், சிவபெருமானிடம் சரணாகதி தத்துவத்தை அடைவதற்கான
ஒரு முக்தியை அடைவதற்கான வழிதான் இந்த சிவராத்திரி வரலாறு தோன்றியது. இந்த சிவராத்திரியிலே அன்னை உமா மகேஸ்வரியோடு சிவபெருமான் அற்புதமாக காட்சி தருகிறார். மேலும் லிங்க வடிவமாக, அந்த லிங்கம் என்ன தெரியுமா தத்துவம்? ஆக்சுவலாக இந்த லிங்க தத்துவம் என்னன்னா, அதாவது முதலும் இல்லாதவர் முடிவும் இல்லாதவர். அதுதான் அண்ணாமலை, அதுதான் தத்துவம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் என்று மாணிக்கவாசகர் திருவம்பாவையிலே அண்ணாமலையாரை நினைத்து உருகி பாடுகிறார். அதுதான் முதலும் இல்லாதவன், முடிவும் இல்லாதவன், ஆதியும் இல்லாதவன், அந்தமும் இல்லாதவன். அந்த முட்டை எப்படி இருக்கு பாருங்கள், ஏதாவது ஒரு ஷேப் இருக்கா பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் லிங்கமும். அதாவது ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்ட ஒரு சிரமத்தையும் நீக்கி அவனுடைய சஞ்சலமான மனது தரும் அந்த புத்தியை நேர்கோட்டில் பயணிக்க வைத்து நம்மை மனதையும் தேகத்தையும் பூரணமாக வைத்து நம்மை ஒரு நிலையான நேர்கோட்டில் வைக்கச் செல்வது தான் இந்த சிவராத்திரி வைபவத்தின் முக்கியமான ஒரு மகிமை. ஏன்னா கான்சன்ட்ரேஷன், மனக்குழப்பம், தெளிவில்லாமை, இந்த மாதிரி டைலமா, ஆசிலேஷன், பல புடுங்கங்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, நான் சொன்ன பாருங்கள், ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் இந்த சந்திரனால் தான் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இது எதனால்? ஒரு பொருள் மேலே இப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அந்த பொருள் மேலே ஆசைப்படுறது சந்திரனால் ஏற்படுகின்ற ஒரு இது. ஏன்னா மனோகாரகன் மனதை எப்போ பாரு ஒரு ஸ்லேட்டில் வச்சுருப்பான். ஸோ அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாடுறா, அதை நான் அடையாமல் விடுறதில்லடா அப்படின்னு நம்ம ஒரு சபதம் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிற்றின்பத்தில் உங்கள் மனம் போகாமல் பேரின்பமான சிவபெருமானின் அந்த அற்புதமான தரிசனத்தையும், சிவபெருமானின் பேரருளை விட இந்த உலகத்தில் வேறேது இன்பம் உண்டோ அப்படி என்று எண்ணும் வகையிலே நாம் சிவபெருமானுக்கு பக்தியோடு விரதமிருந்து நம்மை வருத்தி கொண்டு நம்மை சிவபெருமானுக்கு தந்து இந்த பக்தியை பரிபூர்ணமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் இந்த பேரின்பத்தை அடைய முடியும். அதுதான் இந்த அற்புதமான சிவராத்திரி வரலாற்றின் மகிமை. இப்போது இந்த சிவராத்திரி வரலாறு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சிவராத்திரி விரதம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சாயங்காலம் 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை இந்த அழகான விரதத்தை முடிக்க வேண்டும். நீங்கள் இரவு முழுக்க கண் விழிப்பதன் மூலம் சந்திரனும் உங்கள் கண்ட்ரோலில் சந்திரனும் உங்கள் மனதை சீர் செய்து அழகாக சந்திரனின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மனோகாரகன், மாத்ருகாரகன் அம்மாஸ்தானம், மனோகாரகன் மனோலயம், அதாவது மனதை ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் படைத்தவர் தான் சந்திர பகவான். நான் சொன்ன அழகு, இந்த இளமை, இந்த முகப்பொலிவு, முகவசியம், இதெல்லாம் சந்திரனால் ஏற்படுறது தான். ஆகவே நாம் அனைவரும் இந்த நல்ல நாளிலே மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு விரதமிருந்து அற்புதமாக சிவபெருமானின் கருணையை நாம் அனைவரும் பெற வேண்டும். நேயர்களே, இந்த சிவராத்திரி மகிமை நான் 3 நாளாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நேத்திக்கு விரதம் இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம், இன்றைக்கி வரலாற்றை பார்த்தோம். நாளைக்கு இந்த முக்கியமான பஞ்சலிங்க தரிசனம், அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த உலகமே பஞ்சபூதத்தால் நிறைந்தது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நீரின் வடிவமாக திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரர், நிலத்தின் வடிவமாக காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரராக, காற்றின் வடிவமாக காளஹஸ்தியிலே திருக்காலத்தி அப்பராக, ஆகாயம் வடிவமாக தில்லையம்பல கூத்தன் எம்பெருமான் நடராஜ பெருமான் சிதம்பரத்திலே தற்பரமாக காட்சி தரும் சிதம்பரேஸ்வராக, இறுதியாக நெருப்பு ஜோதி நமக்கு என்றென்றும் முக்தி தரும், நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை. இந்த பஞ்சலிங்க தரிசனத்தையும் நாளை ஆன்மீக தகவலிலே நான் உங்களுக்கு அற்புதமாக கூறப்போகிறேன். அதாவது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஏன்னா ஒரே நாளில் பஞ்சலிங்க தரிசனத்தை நீங்கள் தரிசனம் செய்யலாம். சிவராத்திரி அன்றைக்கி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். இந்த வருஷம் பிளான் பண்ணாதவங்க அடுத்த வருஷத்துக்கு இப்போவே பிளான் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இப்போது இந்த சிவராத்திரி வரலாறும் இந்த சிவராத்திரி விரத மகிமையும் ஒரு சேர இதை நம்ம அழகாக படித்து இந்த வரலாற்றை படித்து தெரிந்து கொண்டு
சிவபெருமானுக்கு நேற்று சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு விரதங்கள் அழகாக இருங்கள். இந்த விரதம் இருக்க இருக்க நம் தலைமுறை வாழையடி வாழையாக மாறும். முக்கியமாக ஒன்று வச்சுக்கோங்க, மாதா பிதா செய்யும் பாவ புண்ணியங்கள், தான தர்மங்கள், பூஜை புனஸ்காரங்கள் அவர்களுடைய சந்ததியை வாழ வைக்கும் என்பது நீதி. அதன் பிரகாரம் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் தெய்வ வழிபாட்டை கரெக்டாக மேற்கொண்டீர்களானால் நம்முடைய சந்ததி தலைமுறை அழகாக நேர்த்தியுடன் நேர்மையுடன் வாழும் என்பதை அன்புடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் தெய்வ பக்தியை, தெய்வ வழிபாட்டை ஒருபோதும் கைவிடாதீர். அதாவது சில பேருக்கு வாழ்க்கையில் யார் தன்னுடைய முக்கியமான தாய் அல்லது தந்தை இறப்பு நேர்ந்தால் அந்த ஒரு வருடம் நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம். மற்ற தருணங்களில் முழுமையாக இறை வழிபாட்டை மேற்கொண்டு இந்த சிவராத்திரி வைபவத்திலே அழகான வரலாற்றையும் தெரிந்து கொண்டு விரத முறைகளையும் மேற்கொண்டு சிவனின் அருளை பெற்றிடுங்கள். அன்பே சிவம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.